ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இது செய்ய மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து மாவு ரெடி பண்ணிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா மாவு கையில் பிடிச்சா நல்லா பிடிக்க வரணும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. நான் 3 முட்டைகளை பாயில் பண்ணி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு மாவை கையில் எடுத்துகிட்டு சென்டரில் முட்டையை வச்சு கவுத்தி வச்சுட்டு ஷேப் பண்ணி நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி 1 பை 1 எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. டொமேட்டோ சாஸோடு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்க்க கூட்டுக்குள்ளே முட்டை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம வீடுகளில் இப்போ நோன்பு டயத்தில் குட்டீஸ் எல்லாம் நோன்பு வச்சுருக்கறனால இஃப்தார் டயத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.